Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். இத தோசைக்கு நடுவுல வச்சு உருளைக்கிழங்கு மசாலா தோசையாவும் சாப்பிடலாம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுங்கறத பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நாம உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல 2 உருளைக்கிழங்க வெட்டி போட்டுக்கோங்க. இதோட வெயிட் 400 கிராம். அடுத்ததா இந்த உருளைக்கிழங்கு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசிலுக்கு வேக விட்டுருங்க. பிரஷர் எல்லாமே தானே போனதுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. சூடாறினதுக்கு அப்புறமா தோலை உரிச்சிட்டு மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா மசிச்சிட வேண்டாம். கொஞ்சம் பீஸா தெரியற மாதிரி மசிச்சுக்கோங்க. சிலதை மட்டும் நல்லா மசிச்சுக்கோங்க. இது மசாலா நல்லா திக்கா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பொடியா நறுக்கின இஞ்சி கொஞ்சம், 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டு வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1.5 போட்டுக்கோங்க. இதோட வெயிட் 150 கிராம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணுங்கிறது இல்லை, ஒரு 2-3 செகண்ட் வதக்குனா போதும். லைட்டா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கலர்லாம் எதுவும் மாற வேண்டாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 2 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5-10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில 1 டீஸ்பூன் சோள மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாம கலக்கி இந்த மசாலுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மசால் தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.